தமிழகத்திலே தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனையும் போதை பொருட்களும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த சேலம் மாநகரத்திலும் கூட கொடிகட்டி பறக்கக்கூடிய போதை பொருட்களையும் ரேஷன் அரிசி கடத்துவதையும் சாயப்பட்டறையினுடைய கழிவுகளால் குடிநீர் மாசுபடுவதையும் மக்கள் தேச கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தொடர் பாலியல் வன்கொடுமைகளும் மற்றும் பட்டியலினத்தின் மீது திணிக்கக்கூடிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இதனை அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும். இன்று காவல்துறை எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டுவதை போல் தவறு செய்வர்களை இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பது மக்கள் தேச கட்சியினுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். இதனை தொடர்ச்சியாக காவல்துறையும் அரசும் பார்த்து கொண்டே இருக்குமேயானால் மக்கள் தேச கட்சி தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவகங்கை மாவட்டத்தில் இந்த பட்டியலின மாணவர் வெட்டப்பட்டிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து? திராவிட மாடல் மு.க. ஸ்டாலினுடைய சாதனை, பட்டியலினத்து மக்கள் புல்லட்டில் சென்றால் கூட கையை வெட்டும் அளவிற்கு அவர் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது திராவிட மாடல் ஆட்சி. பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழகத்திலே பெருகி வரக்கூடிய வன்கொடுமைகளும் பட்டியலினத்து மக்கள் மீது திணிக்கக்கூடிய கொடுமைகளும் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இதுவும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. கள்ளச்சாராயம், ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு, சந்து கடை என்கிற சட்டவிரோத மதுபான கடை, கொடிகட்டி பறக்கும் விபச்சாரம், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய புகழையும் தியாகத்தையும் நெஞ்சில் ஏந்தியவனாக சேலம் மாநகர் கெமிக்கல்களை கலந்து மக்களுடைய, ஏழை எளிய மக்களினுடைய, பொதுமக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரமான மாஃபியா கும்பல்கள் தலை விரித்தாடுவதை மக்கள் தேசம் கட்சியின் சார்பாக கண்டித்து